ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன கிராஃப்ட் பார்க்க போகிறோன்னா ஒரு மிரர் டெக்கர் தான். ஒரு சிம்பிளான மிரரை எவ்வளோ அழகாக டெக்கரேட் பண்ணால் ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு என்ன தேவைன்னா, இந்த மாதிரி ஒரு டைல் பிரிண்ட் அவுட்ஸ் தேவை. கலர் பிரிண்ட்டும் எடுத்துக்கலாம், இல்லை நார்மல் பிரிண்ட் எடுத்து அதை கலரும் பண்ணிக்கலாம். அதை ஸ்கொயராக கட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி. அப்புறம் நம்மளுக்கு ஒரு திக்கான கார்ட்போர்ட் வேணும். அந்த கார்ட்போர்டோட சென்டரில் ஒரு ஸ்கொயர் ஷேப் மிரரை நல்லா ஸ்ட்ராங்காக பேஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் க்ளூகன் போட்டு பேஸ்ட் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி. நல்லா ட்ரை ஆகட்டும், அப்படியே கொஞ்சம் நேரம் விட்டுருங்க. அப்புறம் கட் பண்ணி வச்சுருந்த டைல் பிரிண்ட் அவுட்ஸ் எல்லாம் அந்த மிரரை சுற்றி 1 by 1 பேஸ்ட் பண்ணிகிட்டே வாங்க. அது ரிப்பீட் ஆகாத மாதிரி பார்த்துக்கோங்க. இப்படி தான் இருக்கும் அந்த வியூ. அப்புறம் கொஞ்சம் மார்ஜின் போட்டு அதை கட் பண்ணிக்கோங்க ரெக்டாங்கிள் ஷேப்பில். அதோட வியூ இப்படி தான் இருக்கும். அப்புறம் நான் ஃபெவிக்ரிலோட மௌல்டிட் க்ளே எடுத்துருக்கேன். அதில் ரெசின் ஹார்ட்னர் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி நல்லா இந்த மாதிரி ஒரு ரோல் கொண்டு வந்துடுங்க. ரோலை அந்த மிரரை சுற்றி பேஸ்ட் பண்ணிவிடுங்க ஃபெவிகால் போட்டு. அப்புறம் ஒரு மோல்டிங் டூல் எடுத்து இதே மாதிரி ஒரு டிசைன் பண்ணிவிடுங்க. அந்த மிரரோட எண்ட்லேயும் இதே ஸ்டெப்பை அப்படியே ரிப்பீட் பண்ணிவிடுங்க. ஒரு டைலுக்கு நடுவுலையும் இதே ஸ்டெப் ரிப்பீட் பண்ணிவிடுங்க. அப்புறம் ஒரு மாஸ்கிங் டேப் எடுத்து அந்த எட்ஜஸ் எல்லாம் நல்லா செக்யூர் பண்ணிவிடுங்க. ஃபுல்லாக செக்யூர் பண்ணோன்னா அந்த வியூ இப்படி தான் இருக்கும். அவ்வளோதாங்க. லாஸ்ட் ஸ்டெப், நம்மளுக்கு பிடிச்ச கலரை இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணிக்கலாம். நான் மெஜந்தா கலர் எடுத்திருக்கேன். லாங் லாஸ்டிங்காக வரணுன்றதுக்காக அக்ரில் பெயிண்ட் எடுத்திருக்கேன். அப்புறம் க்ளே டிசைன் பண்ணோம் இல்லையா, அதில் ப்ளூ கலர் பெயிண்ட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதாங்க, ஒரு சூப்பரான டெக்கரேட்டிவான மிரர் ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் மை சேனல். பை பாய்.